ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு வணக்கம். நமது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தி அவர்கள் செய்யும் அரசியலை பார்த்து இந்தியாவின் சிந்தனையாளர்கள் 272 பிரதானமான எமினன்ட் பர்சன்ஸ் என்பவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 16 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், 100க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள், 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ தளபதிகள், இப்படிப்பட்டவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நமது ராகுல் காந்தியின் செயல்பாடு இருக்கிறது. அவர் என்னவெல்லாம் செய்துள்ளார், செய்ய வேண்டியதை தவிர எல்லாமே செய்வார். ஒரு பார்லிமெண்ட்ல அவருக்கு இப்போ 99 MP இருக்காங்க. அதாவது மொத்தம் 543ல் 10% தாண்டினா தான் எதிர்கட்சி தலைவரே கொடுப்பாங்க. இப்போ முதல் முறை 43, அதுக்கு அடுத்தது 54ன்னு அவர் 10% வாங்கலை. இந்த முறை 99 ஜெயிச்சிட்டார். அதனால் அவருக்கு அந்த பிரதான எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட கேபினட் மினிஸ்டர். அவருக்கு அத்தனையும் நம்ம செலவு வரி பணத்தில் நடக்குது. அவர் செய்ய வேண்டியது இந்தியா ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு கலந்துக்கணும். அதுக்கு வரல. இந்தியாவுடைய அவர் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு இது அப்பொழுது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சந்திரசூட் ரிட்டையர் ஆனப்புறம் சஞ்சீவ் கண்ணான்னு வராருங்க. அவருடைய பதவியேற்புக்கு வந்து கலந்துக்கலைங்க. ஏன்னா அவர் தான் ஜனாதிபதி, அடுத்த ஜனாதிபதி இருக்கிறப்ப பதவியேற்பு செய்ய வைக்கிறதே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பண்ணணும். அவருடைய பதவியேற்புக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏன்னு கேட்டால், அவருடைய அங்கிள் தான் எமர்ஜென்சி போது இந்திரா காந்தி செய்த அரசியல் சாசன படுகொலைக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தவராம். அதை தம் பாட்டி காலத்தில் செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் பதவியேற்புக்கு கலந்துக்கல. இதையெல்லாம் கூட செய்யல. இதுக்கப்புறம் இவர் என்ன எல்லாம் எதிர்த்திருக்காருங்க, EVM எதிர்ப்பு. இப்போ போன ஒரு 8 மாதம் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, தோத்ததுக்கு காரணம் EVMனார். இப்போ அதை அம்போன்னு விட்டுட்டார். இதை பற்றி ஒரு IIT ப்ரொஃபஸர் சொன்னது, இந்த EVM மெஷின்களின் சக்தி இதுவரைக்கும் உலகத்தில் ஈக்குவலண்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த மிஷினை பற்றி ராகுல் காந்தி பேசலன்னா இந்தியாவில் அது தயாரிப்பாளர்களுக்கு ஆண்டுக்கு 10 பில்லியன் ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதம் கழிச்சுட்டு தான் எண்ணிட்டு ரிசல்ட்டை கொண்டு வராங்க. ஆனால் நம்மளால அன்றைக்கு சாயந்தரமே சொல்ல முடிகிறது, இது போல உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த அவங்க நாட்டிலேயே எதிர்கட்சி நம்பல அப்படின்னு இப்போ என்ன பண்ணிட்டார், அதை விட்டுட்டு ஓட் சோரின்னு போயிட்டார். சார், ஓட் சோரின்னா என்ன சார்? முதல்ல கர்நாடகாவில் மகாதேவபுராங்கிற ஒரு ஊரில் சொன்னார். அதை சொன்ன உடனே அந்த கர்நாடகாவுடைய ஒரு SC ஜாதியை சேர்ந்த ராஜண்ணாங்கிறவர் இந்த ஓட்டிங் ஸ்லிப்பையே நாங்கள் தாங்க ரெடி பண்ணோம், நம்ம ஆட்சி நம்ம அதிகாரிகள் தான் பண்ணான்னு அவரை ராஜினாமா செய்யின்னு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி எப்படிப்பட்டவருங்க? கேரளாவில் ஒரு மேடம் வந்து அங்கே கட்சியில் பதவி வாங்கணும்னு சொன்னால் லேடிஸ் வந்து கட்சிக்குள்ள தன்னோடு படுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்னு கமெண்ட் அடிச்சா அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ ராகுல் காந்தி கட்சியில் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீக்கிடுவார். இப்போ ஆனால் அவர் சொல்கிறது பொய்ங்கிறத திருப்பி சொல்லிட்டு இருப்பார். இதுக்கு அடுத்தது அதே மாதிரி திருப்பி இதில் ஓட்சோரினார். கடைசியாக வந்த பீகார் எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொன்னார், இதில் பிரேசிலை சேர்ந்த ஒரு மாடலுக்கு 23 ஓட்டு இருக்குன்னு நான் சொல்லி காட்டினாரு. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கு ஒரு பூத் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக போட்டு ஒரு வீடாக போட்டுட்டு இருக்கிறப்ப அரை பக்கத்துக்கு இருக்குங்க வீடு அட்ரஸு, கீழே ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் சுருக்கி சின்னதாக கேண்டிடேட்டு கொடுக்குறப்ப அப்போ காப்பி பேஸ்ட்டு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற இடத்துல தவறு நடந்திருக்குது. அந்த 23 பேர் வீட்டில் 20க்கும் மேற்பட்ட ஒரு வீட்டுக்கு இவங்க போனாங்க, நியூஸ் மீடியாக்கள். அதில் 10 பேருக்கு அவங்க ஐடியில் கரெக்டாக இருக்குது, இந்த காப்பி பேஸ்ட் பண்ணது தான் தப்பு. மீதி 10 பேருக்கு தப்பாகவே இருந்தது. அவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் வேறு ப்ரூஃப்களை வச்சு காட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. யாரும் 2வது ஓட்டு போடல. 23 வெவ்வேறு நபர்கள் தான் இருந்தது. அடுத்தது இன்னொன்று சொன்னார், ஒரே லேடி பேரில் ஒரே லேடி ஃபோட்டோ, ஆனால் 2 பூத்தில் 223 பேருக்கு ஓட்டு இருக்குதான். நான் ஒன்று தான் கேட்குறேன், நீங்களும் நானும் ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே பூத்து வாசலில் எல்லா கட்சி ஏஜென்ட் இருந்து சார் நம்மளுக்கு போடுங்கன்னு நம்மக்கிட்ட பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பூத் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போனால் உடனே உங்கள் ஸ்லிப்பில் இருக்கிற நம்பரை முதல்ல ஏதோ ஒரு கட்சிக்காரர் வாங்கிட்டு 83 தேவப்பிரியா அப்படிம்பாரு. எல்லா கட்சிக்காரங்களும் தேவப்பிரியா தான் வந்திருக்காரான்னு பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோட்டோவோட மேட்சிங் டிக் அடிப்பாங்க. உடனே ஒருத்தர் நமக்கு மைய வைப்பாங்க. அந்த மைய வச்சா இன்னொரு ஓட்டு போட முடியாது. அதுக்கப்புறமாக தேவப்பிரியா தான் வந்திருக்காருன்னு பார்த்த உடனே பூத் ஆஃபீஸர் ப்ரெஸ் பண்ண அப்புறம் ஒரே ஒரு ஓட்டு தான் நம்ம போட
முடியும். நீங்கள் ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகும். ஒரே ஆள் 2 பூத்தில் 253 ஓட்டு போட முடியுமான்னு பார்த்துக்கங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கணும்னா 45 நாளில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கே கொடுக்கல? ஹரியானாவில் காங்கிரஸ் மிகவும் பலம் வாய்ந்த கட்சி, எல்லா இடத்துலையும் பூத் ஏஜென்ட் உண்டு. இன்னொன்று, உங்கள் பூத் ஏஜென்ட் எல்லாம் டிக் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த 2 பூத்துலையும் அந்த 223 ஓட்டில் எத்தனை ஓட்டு விழுந்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் பூத் ஏஜென்ட்டோட ஸ்லிப்பை காட்டலாங்க. கொஞ்சம் கூட அறிவில்லாமல். இது எதுக்குன்னா முழுக்க இந்தியாவுடைய அமைப்புகளை, அரசியல் அமைப்பை, இந்தியா எப்படி செயல்படுகிறது என்றால், இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இதற்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ், மாநில அளவில் கவர்னர், மாவட்ட இந்திய அளவில் ஜனாதிபதி, 3வதாக நீதிமன்றம். இந்த 3ஐயுமே ஒன்னொன்னையும் கேவலப்படுத்துறது. ரஃபேல் பிளேன் வாங்கினா அதில் ஊழல்னு சொல்லிட்டு, அதை சொன்னதுக்கு சோரிங்கிறதுக்கு திருப்பி மன்னிப்பு கேட்டார். ரஃபேலில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்தது. அதுக்கப்புறம் சாவர்கரை இழிவுபடுத்தி பேசுறது. அதில் அவர் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கார். இது வரைக்கும் 3-4 முறை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கார். இன்னைக்கும் அவர் ஜாமீனில் தாங்க வெளியில் இருக்கார். அதாவது மோடி என்ற பெயர் கொண்டவர்கள், மோடிங்கிறது ஒரு ஜாதியை குறிக்கும் பெயர், மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு உடனே அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வழக்கு போட அவருக்கு 3 ஆண்டு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அந்த கேஸில் அவர் எப்படிங்க வெளியில் இருக்கார் தெரியுங்களா? முழுக்க சட்டத்தின் ஓட்டையின் வழியாக இருக்கார். அதாவது அவரை தகுதி நீக்கம் செய்தால் 8 மாதத்துக்குள்ள தேர்தல் வர இருக்கிறது. நான் சொல்கிறது 2024 ஏப்ரலில் தேர்தல்னா அதுக்கு 8 மாதம் முன்னாடி, நவம்பர் மாதமோ செப்டம்பர் மாதத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது 8 மாதம் இருந்தால் திருப்பி எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. வயநாடு மக்கள் எம்பி இல்லாமல் கஷ்டப்படுவாங்கோ, அதனால இதை ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த வழக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த போன்ற கேவலமான அருவருப்பான பேச்சுக்கு உச்சகட்ட தண்டனை கொஞ்சம் குறைச்சிருந்தா அவருக்கு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வராது அப்படின்னாங்க. ஸோ கட்சிக்குள்ளே ஒழுங்காக இருந்ததில்லை, எதிர்கட்சி தலைவருங்கிறதுக்கு செஞ்சதில்லை. அடுத்தது ஓட்சோரின்னா, தயவுசெய்து உங்கள் பூத் ஏஜென்ட் அத்தனை பேரும் ஒரு பூத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எந்த பூத்தாக இருந்தாலும் வந்தவங்க இவங்க தான் ஓட்டு போட்டாங்க, தேவப்பிரியா தான் போட்டார், நம்ம ஜெய்சார் தான் போட்டார், வினோத் தான் போட்டார்னு ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அந்த கையெழுத்தெல்லாம் பொய்யா? உங்கள் இந்த எப்படி எலெக்ஷன் நடக்குது இந்த ப்ராசஸ் என்பதே தெரியும். அப்போ வயநாட்டில் மேடம் பிரியங்கா ஜெயிச்சது ஓட்சோரியா, நீங்கள் அமேதியில் ஜெயிச்சது ஓட்சோரியா, கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி இருக்கிறது ஓட்சோரியா, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி வந்தது ஓட்சோரியா, எங்கே ஜெயிச்சா யார் காரணம், தோத்தா ஓட்சோரின்னா, இதெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் இவர் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இவர் அந்த பதவிக்கு லாயக்கே இல்லாதவர். இதை தாண்டி அடுத்தது, சீனா இந்தியா மீது இது பண்ணப்போ ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமிச்சாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்தது. இந்தியாவின் இவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா அதை ஏற்றுக்காம அவங்களுடைய தூதரகத்தில் போய் கேட்குறாங்க, இந்தியன் ஆர்மி சொல்லுவதை நீ நம்புவியா இல்லை தூதரகம் சொல்லுவது நம்பி? அதே மாதிரி நம்ம ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா போய் அவங்க பிளேனை அடிச்சுட்டு அவங்க பிளேனெல்லாம் தாக்கிட்டு அவங்க பாகிஸ்தானுடைய ஏர்பேஸுடைய மொத்த சக்தியின் 20% கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அடிச்சிடுச்சு. ராவல்பிண்டியில் முக்கியமான அவங்களுடைய ஏர்பேஸ் அடிச்சிடுச்சு. அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குகள் இருந்த கிரானா ஹில்ஸை இது பண்ணிடுச்சு. இதையெல்லாம் அந்த நாட்டு மந்திரிகளே பல்வேறு சமயத்தில் ஒத்துக்கிட்டா இவங்க ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய பிளேன் எத்தனை பிளேன் நீங்கள் இழந்தீங்கன்னு கேட்குறாங்க. 2 நாள் முன்னாடி அதையே திருப்பி அமெரிக்காவில் காங்கிரஸில் ஒரு பாகிஸ்தானியர் கொண்டு வந்த டிஸ்கஷன் அறிக்கையை வச்சுட்டு அமெரிக்காவோட காங்கிரஸே சொல்லிடுச்சுன்னு ஜெயராம் ரமேஷும் இவரும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்திய இராணுவம் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்போ இந்திய இராணுவத்தை நம்பலையா? அதே மாதிரி 2019 நம்ம கொடுத்த அடியில் அவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் தோத்துட்டு அடங்கி கிடந்தாங்க. திருப்பி 5 வருஷம் கழிச்சு எழுந்திருக்காங்க. அப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடக்கலை, பொய்யின்னாங்க. மக்கள் மிக தெளிவாக மிகவும் அறிவாளியாக இருக்கிறார்கள்.